கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விசிட் பண்ண சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் நடந்துட்டுருக்கிற ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு நாளில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் ரீச் பண்ண மார்க்கிங் எக்ஸ்கவேஷன்லேருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நான் கொடுக்குறதா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை இங்கே யூடியூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் விசிட்டுங்கிறது சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸாக இருக்கிறது நல்லது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவில் இருக்கிற அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜோட ஒரு MOU சைன் பண்ணியிருந்தோம். நம்மளும் காலேஜை விசிட் பண்ணி கெஸ்ட் லெக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட சைட்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல்டு நாலேஜை கற்றுக்குறாங்க. கிளாஸ் ரூமில் படிக்கிறத ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ரிலேட் பண்ணி பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சைட்டில் ஸ்டீலை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன பிராண்ட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறோம், AST எப்படி கால்குலேட் பண்ணணும், ஏரியா ஆஃப் ஸ்டீலை அதை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிரிக்ஸ் வந்து ஏன் நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு சம்டைம்ஸ் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஏன் பேஸ்மெண்ட்டில் ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன் பேஸ்மெண்ட்டுக்கு பிளாஸ்டரிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும், பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம சைட்டில் என்ன கெமிக்கலை வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறோம், அதை ஏன் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பேஸ்மெண்ட்டோட பிரிக் ஒர்க்குக்கும் சூப்பர் ஸ்ட்ரக்சரில் பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வர பிரிக் ஒர்க்கும் இன் பிட்வீனில் ஒரு செப்பரேஷனாக நம்ம ஒரு கான்கிரீட் போட்டிருக்கிறோமே, இந்த கான்கிரீட் ஏன் இது போடாட்டு என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் சம்ப் நம்ம செய்திருக்கிறோம். இந்த வாட்டர் டேங்க் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம், சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டாக டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டாக நம்ம ஏன் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். செப்டிக் டேங்க் வந்து இங்கே ஒரு 3 சேம்பர் செப்டிக் டேங்க் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம 3 சேம்பர் செப்டிக் டேங்க் தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் கருங்கல் போட்டு ஒரு செப்டிக் டேங்க்குங்கிற பேரில் பண்ணுறோம். அது இவங்க ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் அதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா அது ஒரு செப்டிக் டேங்க் இல்லை, அது ஒரு பெரிய லெவல் சோக் பிட்டு தான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டோட்டல் ஸ்டேஷனில் நம்ம எப்படி சர்வே பண்ணுறோம், இந்த சைட்டில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன் இது மாதிரி ஒரு சின்ன ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட நம்ம வந்து டோட்டல் ஸ்டேஷன் மாதிரி அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், மேனுவலாக பண்ணால் என்னென்ன எரர்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம இதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும், மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன் டே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைட்லேயும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை நம்ம மார்க்கிங்லேருந்து நம்ம எப்படி இதை செய்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம JCBயில் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருந்தோம், டோட்டல் ஸ்டேஷனில் மார்க்கிங் பண்ணியிருந்தோம். சைட்டில் ஒரு மரம் இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைட்டை மார்க் பண்ணோம். சைமில்டேனியஸாக ஷெட் ஒர்க் ஒரு 30x10 அப்படிங்கிற சைஸில் ஒர்க்கர்ஸ் தங்கறக்கும் சிமெண்ட் ரூமுக்கான 2 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்டையும் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஃபூட்டிங் மார்க்கிங் செய்திருந்தோம். எக்ஸ்கவேட் பண்ணி சாயில பக்கத்து சைட்டில் கொண்டு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ட்ரக் வச்சு சாயில வெளியெடுத்துருந்தோம். அப் டு ஹார்ட் ஸ்ட்ராட்டம் வரைக்கும் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தோம். ஹார்ட் ஸ்ட்ராட்டம் வந்துட்டு நமக்கு ஒரு 4 to 5 feet கிடச்சிருக்கு. சில இடத்துல வந்து நமக்கு ராக்கே வந்துருந்துச்சு, அதனால பிரேக்கர் வச்சு கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ ஒரே லெவலில் ராக் வந்துருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஒரே ஃபுட்டிங்கில் பாதி ஏரியா ராக்காகவும் பாதி வந்து ஒரு குறிப்பிட்ட டெப்த்து போயிருந்துச்சு. ஸோ JCB பிரேக்கர்லேயும் முடியாதது மேனுவல் ஹைட்ராலிக் பிரேக்கரில் நம்ம கட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் செய்தோம். ட்ரெஸ்ஸிங் மேனுவலாக தான் நம்ம செய்திருந்தோம். ஸோ ப்ராப்பர் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலராக நம்ம வந்து ஃபூட்டிங் எக்ஸ்கவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம PCC ஒர்க்கு செய்யணும். அது மாதிரி தான் அதுலேயும் PCC ஒர்க் செய்திருந்தோம். ஸ்டீல் வந்து நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் கொடுக்குற மாதிரி செயில், வைசாக், SSI இந்த 3 பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சைட்லேயும் அப்படி தான் நம்ம செய்திருக்கிறோம். பார் பெண்டிங் ஒர்க்ஸ் செய்தோம். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங், மேட் ப்ரிப்பரேஷன், காலம் எல்லாமே நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு நம்ம ஸ்பேசிங்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோமாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ 40 mm அக்ரிகேட்டில் நம்ம PCC செய்துட்டு இருக்கிறோம். PCC கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணோம். PCCயும் க்யூரிங் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம ஃபூட்டிங் கான்கிரீட் பண்ணுற வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். ஸோ டோட்டல் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம
காலமையும் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். சில காலம் வந்து ஒரே பிட்டில் 3 காலம் வர மாதிரி இருக்குது, சிலது ஐசோலேட்டட், சிலது எசென்ட்ரிக்கல். ஸோ எசென்ட்ரிக்கல் ஃபுட்டிங்காக வர்றதுக்கு எசென்ட்ரிக்கல் பீம் ப்ரொவைட் பண்ணி தான் நம்ம அதை செய்யணும். அது மாதிரி தான் இந்த வீடியோஸில் பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் கம்பைன் ஃபுட்டிங்காக சிலது இருந்துச்சு. ஆர்எம்சியில் தான் ஃபுட்டிங் கான்கிரீட் நம்ம செய்கிறோம். ப்ராப்பராக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கான்கிரீட் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டட் கான்கிரீட், ஒரு நல்ல ஒரு கான்கிரீட்டை அச்சீவ் பண்ண முடியும். இது பிட்டு பெருசாக இருந்ததாலையும் இட சௌரி இருந்ததாலையும் சைட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் பெடஸ்டல் காலம் ரைசிங், அதுக்கும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். காலம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரிக் ஒர்க் வச்சு காலம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. சைமல்டேனியஸாக க்யூரிங் ஒர்க் வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஆஃப்டர் காலம் ரைசிங், இது வந்து இங்கே லிஃப்ட் வர்றதால லிஃப்ட் வெல்லுக்கான வாலை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து சைட்டை விசிட் பண்ணுறாங்க, செக் பண்ண வேண்டியது இருக்குது. வாட்டர் லாகிங் சைட்ஸாக இருந்தால் நம்ம பேஸ்மெண்ட் கீழே வர காலம்க்கு நம்ம பிட்டுமென்ட் கோட், தார் கோட் அப்ளை பண்ணுறது அவசியம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சைட்டில் ஃப்ரண்ட்டில் வர ஒரு 3 காலம் மட்டும் எக்ஸ்போஸ்ட் டு அவுட் சைட் ட்ரைனேஜாக இருக்குது. அதனால் அதுக்கான பிட்டுமென்ட் கோட் நம்ம அப்ளை பண்றோம். பிட்டுமென்ட் கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஜேசிபி யூஸ் பண்ணி ஃபூட்டிங்கோட பிட்டை பேக் ஃபில்லிங் பண்றோம். லிஃப்ட் வெல் வால் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே பிளிந்த் லெவலுக்கு கீழே தான் வர்றதால அதோட பிளாஸ்டரிங் செய்துட்டு தான் நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கான ப்ராக்ரஸ் தான் நடந்துட்டு இருக்கு. லிஃப்ட் வெல் பிளாஸ்டரிங்க்கு அப்புறம் அதை ப்ராப்பராக க்யூரிங் பண்ணணும். இது ஒரு டெம்பரரி வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஆர்சிசி டேங்காக தான் நம்ம பண்றோம். டபுள் மேட் போத் வேஸ் 10 mm ராட்ஸ் யூஸ் பண்ணி செய்துட்டு இருக்கிறோம். யூஸ்வலா சிங்கிள் மேட்ல நம்ம ஒன் சைடு பிரிக் ஒர்க் பண்ணி பண்ணுவோம். இது வந்து வால்யூமும் ஜாஸ்தி, பார்க்கிங் லோடு இதுக்கு மேலதான் வர்றதால ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி நம்ம டபுள் மேட் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. டேங்கை 2 டிவைட் பண்ணிக்கிட்டோம். டிவிஷன் பார்ட்டிஷனுக்கு வந்துட்டு நம்ம பிரிக் வால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலா நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபூட்டிங், பிளிந்த் பீம், ரூஃப் தான் நம்ம ஆர்எம்சியில போவோம். இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் டேங்கோட கான்கிரீட்டும் அதிகமாக இருந்ததால வாட்டர் டேங்கோட கான்கிரீட்டுமே நம்ம ஆர்எம்சியில தான் ப்ரொக்யூர் பண்ணி நம்ம கான்கிரீட் கேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் லெவல் கீழே இருக்கிற எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜேசிபி யூஸ் பண்ணி பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். பேக் ஃபில்லிங் பண்ணதை ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ணுறோம். செப்டிக் டேங்க் 3 சேம்பர்டு செப்டிக் டேங்க் நம்ம இதில் செய்திருக்கிறோம். அடுத்ததாக பிளிந்த் பீமோட ப்ரிப்பரேஷன் ஒர்க். பிளிந்த் பீமுக்கு கீழே பிசிசி தான் செய்யணும். பிரிக்ஸை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அது மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம பிசிசி கான்கிரீட், பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் யூஸ் பண்ணி பேஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் செய்திருக்கிறோம். சைடு ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிட்டு ப்ராப்பராக கவர் பிளாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோமா கொடுத்துருக்குறோமாங்கிறத செக் பண்ணிட்டு ஆர்எம்சியில் நம்ம கான்கிரீட்டிங் ஒர்க்கு செய்துட்டு இருக்கிறோம். வைப்ரேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் வைப்ரேட்டர் கண்டிப்பாக, எந்த கான்கிரீட்டாக இருந்தாலும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கான்கிரீட்டை ஆர்எம்சியில் பண்ணுறது பெட்டர். இதுக்கு வந்து பூம் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால குறைஞ்ச டைம்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா சைட்லையும் பண்ணுற மாதிரி காம்பவுண்ட் வாலோட பீமையும் நம்ம வந்து பில்டிங்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் செய்திருக்கிறோம். அந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால காம்பவுண்ட் வால் சரியிறது, காம்பவுண்ட் வால் ஃபெயிலியர்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதனால பிளிந்திங் பண்ணும்போது சைமல்டேனியஸாக பண்ணுறது பெட்டர். டீஷட்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டர் மார்க் பண்ணி காலமா நம்மளோட பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம பிரிக் ஒர்க்கு செய்திருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சைட்டை விசிட் பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம பிளாஸ்டரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட் வந்து ஜேசிபி யூஸ் பண்ணி சாயில் ஃபில் பண்ணுறோம். ப்ராப்பர் கிராவலாக இருக்கணும். கிராவலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லெவலிங் பண்ணணும். லெவலிங்க்கு அப்புறம் காம்பாக்ஷன். காம்பாக்ஷன் வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு எக்ஸஸான வாட்டர் வெளியிருந்து ப்ரொக்யூர் பண்ணி கூட, ஏன்னா போர் வாட்டர் மட்டுமே டிபெண்ட் பண்ணால் பத்தாமல் இருக்கும். ஸோ வெளியிருந்து வாட்டரை பர்ச்சேஸ் பண்ணி நல்லா தண்ணியை தேக்கி நிறுத்தி ப்ராப்பராக கன்சல்டேட் பண்ணணும். கடப்பாறை போடுறது ரொம்ப அவசியம். ஸோ அப்போ தான் வந்து செட்டில்மெண்ட் நல்லா நடக்கும். அடுத்ததா செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்கோட கவர் ஸ்லாப் கான்கிரீட். இந்த வாட்டர் டேங்க் வந்துட்டு 20,000 லிட்டர் வாட்டர் டேங்க்ன்றதால இதோட ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து டபுள் மேட் போட்டு தான் நம்ம ஸ்லாப் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதை ஆர்எம்சிலேயே கான்கிரீட்டும் ப்ரொக்யூர் பண்ணி ஸ்லாபுக்கு கான்கிரீட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஸ்லாப் கான்கிரீட்டாக இருந்தாலும் வைப்ரேட்டர் அவசியம். அதுதான் இங்கே நம்ம செய்துட்டு இருக்கோம்.
இந்த ஒர்க்குக்கு அடுத்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பிசிசி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் செய்து தான் பிசிசி பண்ணணும். பட் நம்ம எல்லா சைட்ஸ்லையுமே பிசிசிக்கு பதிலாக ஆர்சிசி தான் செய்கிறோம். கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் ராட் யூஸ் பண்ணி ஆர்சிசி செய்வோம். இனி அடுத்தடுத்த ஒர்க்ஸ் இதில் எப்படி வரப்போகுது, இதுக்கு அடுத்து இதில் ஒரு 4 மாடி ஒர்க்கு செய்ய போகிறோம். அந்த 4 floors நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் நான் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். உங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் உங்கள் பில்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 100+ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 4 டிஃப்ரெண்ட் ரேட் அண்ட் 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம செய்திருக்கிறோம். அதோட வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.